சீரராச் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே, கோவில் தொண்டர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் திருப்பாவை தொடர் உபன்யாசத்தின் தனி உபயதாரர்களான புதுவை ஆர்கே பிளாஸ்டிக்ஸ் நிறுவன உரிமையாளர்களான திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு பி கே பிரேம்நாத் அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று 6வது பாசுரம் சேவிக்க இருக்கிறோம். திருவாடிப்பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆறாவது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில், வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்க அழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது பாசுரம். இதுவரைக்கும் வந்த 5 பாசுரத்திலிருந்து இப்போது பாசுரம் வித்தியாசப்படுது. இந்த 6லிருந்து இன்னும் ஒரு 10 பாசுரத்துக்கு மைய கருத்து என்னென்னா, ஆண்டாளும் அவளுடைய கோஷ்டியும் இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காத ஏனைய பெண்களை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது. இந்த 10 பாசுரம் இவங்க மற்ற பெண்களை எழுப்புகிறாங்க. நீங்கள் ஏன் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க, எழுந்திரிங்க அப்படின்னு. இதுக்கு 3000 படி 6000 படி வியாக்கியானம் ரொம்ப ரசமாக இருக்கு. கொஞ்சம் அவங்க ஆழமாக போகிறாங்க. சென்ற வாரம் நான் போன பாசுரத்துக்கு தூயோமாய் தூமலர் தொழுவி தூவி வாயினால் தொழுது அப்படிங்கிற வரிக்கு நான் கொடுத்த விளக்கத்தை, அது புதுமையாக இருக்கிறத பார்த்துட்டு இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பர் இமெயில் போட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தயவு பண்ணி 3000 படி 6000 படி படிங்க, நீங்கள் வெறுமனே பதவுரை பொழிப்புரை உள்ள பதிப்புகளாக படிப்பீங்க போல் இருக்கு அப்படின்னு தெரிவித்த உடனே அதுக்கப்புறம் அவர் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, இவங்க ரொம்ப ஆழமாக போனவர். இன்றைக்கி நாட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவுரை பொழிப்புரை பதிப்புகளில் சொல்லாத ஆழமான அர்த்தங்களை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா திருப்பாவைங்கிறது காலங்காலமாக பாடப்பட்டு வரும் ஒன்று. ஒரு சமீபத்தில் ஒரு அன்பர் வாலாஜப்பேட்டைக்கு கூப்பிட்டார். அப்போ திருப்பாவை சொல்லலாமா, மார்கழி மாதமாச்சு அப்படின்னு. ஐயோ வேண்டாம் அப்படின்னார். என்ன, எனக்கு தெரிஞ்சு திருப்பாவை மார்கழி மாதம் சொல்லி 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 ஏறக்குறைய எல்லா சொற்பொழிவாளர்களும் திருப்பாவையே பேசி திருப்பாவைனாலே ஓடுறாங்க. நீங்கள் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பூரா எந்த சேனல் திருப்புங்க திருப்பாவை தான். அப்போ 4000 திருப்பாவை ரொம்பவும் அதிகமாக ஓவர் ஸ்போக்கன்னு, அது வேண்டாம் வேறு தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்படி திருப்பாவைக்கு அவங்க சொல்கிற விளக்கங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மலிவு பதிப்பாக கிடைக்கிது பாருங்கள் கடைகளில், அந்த மாதிரி பதவுரை பொழிப்புரை அந்த மாதிரி பதிப்பு தான் அவங்க கிடைக்கிது. ஆனால் இந்த 3000 படி 6000 படி வியாக்கியானங்களில் ரொம்ப அவங்க உள்ள ஆளை போய் பார்த்துருக்குறாங்க. இதுக்கு சொல்கிறாரு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு பழக்கமே என்னென்னா, எதையுமே தனியாக அனுபவிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை. 4 பேரை கூப்பிட்டு நீ வா நீ வா நீ வா அப்படின்னு உட்காந்து சேர்ந்து அனுபவிக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பழக்கம். அதனால் நம்ம மட்டும் கிருஷ்ணர் போய் சேவிச்சா பத்தாது, எல்லாரும் சேவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுக்காக மற்றவர்களை எழுப்புகிறார்கள். அவங்க தூக்கத்தை போய் ஏன் இவங்க கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அதை அப்படின்னு ஒரு முன்னுரை கொடுக்குறாரு. அதில் ஒரு மேற்கோள் ஒன்று காட்டுறார் வடமொழியிலிருந்து. ஏகஸ்வாதுன புஞ்சீதா,
ஏகஸ்வாதுன புஞ்சீதா அப்படின்னா சுவையான பொருள்களை, இனிமையான பொருள்களை தனிமையாக உண்ணலாகாது. இது ஒரு பழமொழி. ஏகஸ்வாதுன புஞ்சீதா. ஒரு டேஸ்டான ஒரு பொருள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா டட்டாபுட்டான்னு கதவையும் ஜன்னலையும் சாத்தாதீங்க. அந்த பையன் வந்துட போகிறான், இந்த பையன் வந்துட போகிறான். உங்களுக்கு என்ன தோணணுமா, அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், இவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொடுத்து பழகணுங்க. தனிமையாக சாப்பிட்ற பழக்கமே வேணும். அதுவும் சுவையான பண்டம். அதனால் கிருஷ்ண அனுபவம் என்ற அந்த ஒரு சுவையான அனுபவத்தை ஆண்டாள் தனி அனுபவிக்க விரும்பலை. எல்லோரும் அனுபவிக்கட்டுமே, எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே அதை என்று அன்று அவள் நினச்ச அதே நினைப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் எல்லோரும் அவளுடைய பாசுரங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் என்ன சொல்கிறாங்க, திருப்பாவை படிங்க 30 நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். திருப்பாவை படித்து கல்யாணமானவங்க எத்தனை பேர்? இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா என்கிறபடி எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கணும். தன்னன் தனியாக எனக்கு மட்டும் அப்படிங்கிற அந்த சுயநல மனப்பான்மை கூடாது. அதனால் இவங்க மற்றவங்களை எழுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு முன்னுரை கொடுக்குறாரு. ததீயரை ஒழிய கிருஷ்ணானுபவம் இல்லையாதலாலே உறங்குகிறவர்களை எழுப்புகிறார்கள். இதெல்லாம் அந்த வாசகம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறேன், இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ததியர்கள் அப்படின்னு சொன்னால் பாகவதர்கள், அடியவர்கள், வைஷ்ணவர்கள்னு அர்த்தம். ததியர்கள்னால் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. ததியர்களை ஒழிய, அதாவது அந்த அடியவர்கள் இல்லாமல் இறை அனுபவத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே இல்லை. அதனால் ஒரு நல்ல அனுபவம், கிருஷ்ணானுபவம் காத்திருக்கு. இவங்கெல்லாம் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி என்று இவங்களால் பொறுக்க முடியல. அதனால் அவங்களெல்லாம் போய் எழுப்புறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போய் இவங்க என்ன சொல்கிறாங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் அவங்க முழிச்சிட்டு பார்க்குறாங்க. அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, ஆமாம் உங்களுக்கு வேறு வேலை இல்லை, நடராத்தியும் எழுப்புவீங்க, இன்னும் பொழுதே விடியலை அப்படின்னு அவங்க ஒரு பார்வை பார்க்குறாங்களாம். உடனே அதை ஆண்டாள் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறா, ஐயோ நான் இப்போ பொய் சொல்லலை, நிஜமாகவே விடிஞ்சு போச்சு. புல்லும் சிலம்பினகான். புல்லும் சிலம்பினகான் என்ன, பறவையெல்லாம் கற்றுது பார்த்தியா? பறவையெல்லாம் எப்போ கற்றும்? ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு கற்றும். 12 மணிக்கு 1 மணிக்கு ஆந்த கோட்டம் தான் கற்றும். குருவி, காக்கா, எல்லா பறவையும் கற்றுது. பொழுது விடிஞ்சிருச்சு. அதான் சொல்கிறாரு, புல்லும் சிலம்பினகான் என்று பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்கிறாங்களாம். அப்படி தான் பாசனம் ஆரம்பிக்குது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம், நீ சொல்கிற இந்த அடையாளம் பத்தாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ராத்திரி பூரா கிருஷ்ணன் நினைப்பில் தூங்காமலே இருந்திருக்கிறீங்க. நீங்கள் தூங்காமல் இருந்ததுனால உங்களுக்கு பொழுது விடிஞ்சதாக ஒரு பிரமை. அது மட்டும் இல்லை, நீங்கள் போட்ட சத்தத்தில் வீட்டை விட்டு கிளம்பி அந்த வாளியால் கிணத்துல ஜலம் மொண்டு குளித்து தட்டாப்புட்டான்னு போட்ட சத்தத்தில் அந்த பறவைகளுக்கெல்லாம் தூக்கம் போச்சு. நீங்கள் தான் அந்த பறவைகளுடைய தூக்கத்தை கெடுத்துருக்கிறீங்க. பொழுது விடிஞ்சு ஒன்றும் அது கத்தலை அப்படின்னு அவங்க திரும்பி சொல்கிறாங்களாம். அல்லது இப்படி வேணால் வச்சுக்கலாம், உங்கள் ஏரியா குருவி தானே அதெல்லாம், நீங்கள் எப்படி தூங்காமல் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிடக்குறீங்களோ அந்த குருவிகளும் அப்படி தான், உங்கள் ஊர் பழக்கம்தான் அது. அதனால் உங்கள் ஊர் குருவி கத்துறதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே ஆண்டாள் பார்க்குறா, இது ஏதுடா இது, பறவையெல்லாம் கத்துதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, பொழுது விடிஞ்சிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு அவள் பார்த்தாலாம். அதுக்கு அவள் என்ன சொன்னான், குறையறிவுள்ள பறவைகளும் கத்தின விழித்தன, நீங்கள் 6 அறிவு வச்சுக்கிட்டு இப்படி தூங்குறீங்களே அப்படின்னா, ஆமாம் போ அப்படின்னு எந்திரிக்கிற மாதிரி தெரியல அவங்க. அப்போது அவர்கள் மேற்கொண்டு நம்புறதுக்கு என்ன பண்ணலாம்டா அப்படின்னா, பெருமாள் கோயிலில் சங்கு ஊதிட்டாங்க ஐயா. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கு பேரரவம் கேட்டிலையோ. பெருமாள் கோயிலில் சங்கு ஊதுறாங்களே அப்படின்னு. இந்த பறவைகள் சத்தம் போடுற இடத்துல பிள்ளை ஆழ்வான்னு ஒருத்தர், ஒரு ஆச்சாரியர், அவர் சொல்லுவாராம்,
பகவத் சமாசிரயணத்துக்கு அனுகூலமான காலத்தை பட்சிநாதம் என்கிறார்கள் அப்படின்னு. பகவானை வந்து சேர்வதற்கு, பகவானை சரணடைவதற்கு உரிய காலம் என்பதைத்தான் இவர்கள் புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லுகிறார்கள். பட்சிநாதம், கோழி கூவுது, கோழி கூவிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன? இருட்டு நீங்கிருச்சு, வெளிச்சம் வரப்போகுது, ஞானம் வர்ற காலம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை காலம்தான் நீங்கள் இந்த உலக இருட்டிலேயே கிடப்பீங்க, கொஞ்சம் ஆன்ம வெளிச்சத்துக்கு வாங்கலேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் புல்லும் சிலம்பினகான் என்று அவர் விளக்கம் கொடுத்தார். புல்லும் சிலம்பினா பறவையெல்லாம் கத்துதுன்னு சும்மா சாதாரணமான பொருள் கொள்ளாதீங்க. இதை படிக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கணும்? நமக்கு எல்லாருக்குமே புல்லும் சிலம்பின, நமக்கு பகவத் விஷயங்களை சிந்திக்கவும் பகவத் விஷயத்தின்படி வாழவும் காலம் வந்துருச்சு. கோழி கூவுது, இனிமேல் இந்த உலக இருட்டில் இருக்கப்படாது அப்படின்னு சுதாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது புல்லரையன் கோவில் அப்படிங்கிறார். பெருமாள் கோவிலுக்கு புல்லரையன் கோவில்ங்கிறார். அது என்ன புல்லரையன் கோவில்? எங்கேயாவது பெருமாள் கோவிலுக்கு புல்லரையன் கோவில்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல் என்றால் என்ன? கருடன். அரையன் என்றால் தலைவன். கருடனுக்கு தலைவன் யார்? கருடன் மேலே உட்காந்து வரவன் யார்? பெருமாள். அதனால் புல்லரையன் கோவில் அப்படிங்கிற. அப்போ இடையில் வியாக்கியானத்தில் ஒரு கத்திரி போடுறாரு, கிருஷ்ணனே கடவுளாச்ச, அவன் அவதாரம் பண்ணி இருக்கிற யாதவச்சேரியில் இன்னொரு பெருமாள் கோயில் என்னத்துக்கு? அவனே பெருமாள் தானே, அங்கே இருக்கிறான்ல. இது தவிர அங்கே ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க அனாவசியமா அப்படின்னு அவரே ஒரு கேள்வி எழுப்புறார். அதுக்கு அவர் சொல்கிறார் பதில், ராமாயண காலத்தில் வால்மீகி ஒன்று சொல்கிறாரு, அன்னாட ராமன் என்ன பண்ணுவானா, சீதையை கூட்டிக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போவானா. ராமாவதாரத்தில் ராமனே பெருமாள் தானே, அவன் சீதையை கூட்டிகிட்டு பெருமாள் கோயிலுக்கு போவான். ஊர் போகிறான் ராம ராம ராமன்னு ராமநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு அவனை தொட்டு கும்பிட்டுருக்கு. இவன் போய் பெருமாள் கோயிலில் போய் ஹரிஹரி நாராயணா அப்படிமான். திருவரங்கநாதருக்கு பெரிய பெருமாள்னு பேர் வந்த காரணமே பெருமாள் கும்பிட்ட பெருமாள், அதனால தான் அதுக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஆதலாலே ராமாவதாரத்தில் நடந்தது கிருஷ்ணாவதாரத்தில் நடக்குது. ராமாவதாரத்தில் ராமன் இருக்கிற ஊர்லேயே பெருமாளுக்கு ஒரு கோவில் இருந்த மாதிரியும் அந்த கோவிலுக்கு இவன் போய் கும்பிட்ட மாதிரியும், இங்கே யாதவர் சேரியிலே கிருஷ்ணன் இருக்கிற ஊர்லேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அதனால் இவங்க வந்து பெருமாள் கோஷ்டி ஆதலாலே பெருமாள் கோயிலை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஏன் வந்து புல்லரையன் என்று கருட நாயகன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இவர்கள் பெருமாள் தங்கிட்ட வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த பெருமாளை கொண்டு வர்றது கருடன் தானே, முதுகு மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு கருடன் தானே கொண்டு வருது. அதனால் கருடனுக்கு மறைமுகமாக ஐஸ் வைக்கிறாங்க. இப்போவே ஐஸ் வச்சுருவோம் டிரைவருக்கு, அப்போ தான் அவர் சீக்கிரம் கூப்பிட்டு வருவார். அப்படி புல்லரையன் கோவில் அப்படின்னு. சரி, இது வந்து சங்கு ஊதுறது வந்து சாதாரணமாக அந்த காலத்தில் என்ன பழக்கம்னா, ராத்திரியில் ஜாமத்துக்கு ஜாமம் சங்கு ஊதுவாங்க. 8 ஜாமம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாமம் முடிஞ்ச உடனே ஒரு தடவை சங்கு ஊதுவாங்க. எதுக்குன்னா டியூட்டி சேஞ்சு, 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த வாட்ச்மேன் சென்ட்ரி மாறுவான். அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஒரு சங்கை ஊதுனான்னா அடுத்தவன் ரிலீவர் வந்துடுவான், அவங்ககிட்ட சங்கை கொடுத்துட்டு இவன் போயிடுவான். அதனால் இது அந்த சங்காக இருக்கும். இது பெருமாள் கோயில் சங்கில் நாங்கள் எந்திரிக்க மாட்டோம், பறவைகள் கத்துனதையும் நம்ப மாட்டோம், சங்கு ஒலியும் நம்ப மாட்டோம். இது வந்து நைட் டியூட்டி வாட்ச்மேன் ஊதுற சங்கு, இதுக்கெல்லாம் எங்களை போட்டு எழுப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். போச்சு, சங்கு ஒலிக்கும் அவங்க அசையலை, அப்படி தூக்கம், பேய் தூக்கம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களாம், பேரறவம். அந்த நைட் டியூட்டிக்காரன் ஊதுற சங்கு இவ்வளவு சத்தமாக இருக்காது, அது அவன் இந்த ரிலீவர் காதில் கேட்டால் போதுன்னு ஒரு அளவாக தான் ஊதுவான், எல்லார் தூக்கமும் கெட்டுற மாதிரி ஊத மாட்டான். இது பேரறவமாக இருக்குது. பொழுது பிடிஞ்சிருச்சு எல்லோரும் எழுந்துருங்கன்னு ஊரை எழுப்புகிற சத்தம் இது, பேரறவம் அப்படின்னு. அங்கே புல்லரையன் இடத்துல ஒரு ரசோக்தி சாதாரணமாக பாசுரங்களில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், இந்த புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே என்று பாசுரம். பெருமாள் மீது அன்பு கொண்டவர்கள் அந்த கருடன் மேலே
ஆசை வைக்கிறார்கள். அது பெருமாளுடைய வாகனம் என்ற காரணத்தினாலே பெருமாளை தூக்கிக்கிட்டு கருடன் போனவுடனே அந்த கருடன் பின்னாலேயே இவங்க மனசும் போயிடுச்சான். புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே என்று அவர்கள் பாடுகிறார்கள். அடுத்து வெள்ளை விழி செங்குன்றார். வெள்ளை விழி செங்குன்னொடனே அந்த பெண்கள் சொல்கிறாங்களா, ராத்திரியில் நடராத்திரி இருட்டில் சங்கு வெள்ளையா கருப்பாக நமக்கு எப்படி தெரியும்? ராத்திரி நேரம் பொழுது விடிஞ்சிட்டதாகவே வச்சுப்போம், மணி 4:30 மணிக்கு சங்கு கருப்பாக வெள்ளையான்னு தெரியுமா? அதனால் வெள்ளை சங்குன்னு நீங்கள் சொல்கிறது நம்புறா விலையில். அதனால் வெள்ளை என்ற சொல் அங்கே வியர்த்தமாகி போச்சு, வீணாகி போச்சு. அதுக்கு ஒரு வியாக்கியானத்தில் அர்த்தம் சொல்கிறாரு, அது வெளி சங்கு வாவான்னு கூப்பிடுது. ஏன்னா கோவிலில் எந்திரிங்க வாங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு இந்த மிலிட்ரியிலெல்லாம் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு பியூகுள் ஊதுவான். அந்த பியூகுள் ஊதுறது சாதாரணமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக ஊதுவாங்களாம். இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு காலை சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு ஊதுறது மட்டும் அது ஒரு விதமான டியூனில் ஊதுவானாம். அதை மனசில் வச்சுக்கிறதுக்கு அவங்க மிலிட்ரியில் சொல்லிக் கொடுப்பான். கம் டு த கிச்சன் டோர், வெல்கம் டு த கிச்சன் டோர், கம் டு த கிச்சன் டோர், வெல்கம் டு த கிச்சன் டோர், இந்த மாதிரி அவன் ஊதுவான். அதை வச்சு இது கிச்சனுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க, சாப்பாட்டுக்கு ஊதுறது அப்படின்னு. அது மாதிரி இங்கே வெளிசங்கு கோவிலில் சங்கு ஊதிக்கிட்டே ஒரு கையில் எல்லோரையும் வாங்கன்னு கூப்பிட்றாராம். சத்தம் பெருசாக இருக்குது. எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியல தான், சங்கு கருப்பா வெள்ளையான்னு தெரியல. ஆனால் அந்த ஒலி எவ்வளவு பெருசாக இருக்குன்னா, நாங்கள் அதை சில சந்தர்ப்பங்களில் கோவிலே இருந்து பார்த்துருக்கோம் இல்லையா, எங்கள் மனக்கண் முன்பு அந்த சங்கு தோன்றுகிறது. இவர் கையழைத்து கூப்பிடுவதும் அந்த சங்கின் வெண்மை நிறமும் எங்களுக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது. அதனால் வெள்ளை வெளிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ. அடுத்த அடையாளம், இதுக்கு மேலே நீ வந்து படுத்திருக்கிறியா அப்படின்னு. கேட்டிலையோ அப்படின்னா கொஞ்ச நேரம் அவங்க பேச்சை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, மௌனமாயிடுறாங்க. மௌனமாகி அந்த சத்தம் இவங்க காதில் விழட்டுமே அப்படின்னு. இப்போ கேட்குதா அப்படின்னு சொல்லி தங்கள் மௌனத்தை அதற்கு சாதகமாய் பயன்படுத்தி கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குது பாருன்னு சொல்லாமல் கேட்டிலையோ அப்படின்னு சொன்னதுனால இவர்கள் சொன்னதை நிரூபிப்பதற்காக தாங்கள் சிறிது நேரம் மௌனம் காத்து அந்த ஒலி கேட்கும்போது இன்னமா கேட்கலது என்று கேட்கிறார்கள் என்பதாக வியாக்கியானம். அடுத்து பிள்ளாய். பிள்ளாய்னா சின்ன பிள்ளைன்னு அர்த்தம், பொடி பயிலைங்கிறோம்ல அந்த மாதிரி. இவர்கள் எல்லாருமே திருமண பருவத்துக்கு வந்தவர்கள். இவர்களால் எழுப்பப்படுகிற பெண்களும் திருமண பருவத்துக்கு வந்தவர்கள். அப்படி இருக்க போய் பிள்ளாயின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் எழுந்திரிச்ச பிறகும் நீ இன்னும் படுத்து கிடக்கிறன்னா நீ வந்து இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கேன்னு அர்த்தம். உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, வயசாகிடுச்சே தவிர உனக்கு இன்னும் வரல, அறிவு பக்குவம் வரல. ஏன்னா பகவானோடு சேர்ந்திருப்பது என்பது எவ்வளவு இனிமையான அனுபவமோ அதைவிட இனிமையான அனுபவம் பாகவதர்களோடு சேர்ந்திருப்பதுங்கிறது. நாங்கள்லாம் உங்கள் வீடு தேடி வந்து கூப்பிட்ட உடனே ஐயோ அடியவர்கள் வந்து விட்டார்களே என்று நீ பதறி அடித்து கொண்டு விழுந்தடிச்சு எந்திரிச்சு வருவே அப்படின்னு பார்த்தா, நீ படுத்து கிடக்கிறியா, அப்போ நீ வந்து யூ ஆர் ஸ்டில் எ சைல்டு அப்படின்னு. என்னுடைய ஆங்கில துறையில் ஒரு குறிப்பிட்ட விரிவுரையாளர் ரொம்ப தவறு செய்கிற போது அவர் துறை தலைவர் சொல்லுவார், ரொம்ப கோபம் வந்துட்டா, யூ ஆர் ஸ்டில் எ சைல்டு அப்படிமா, யூ ஆர் அ க்ரோன் அப் சைல்டு, நீ வளர்ந்த பிள்ளை அவ்வளோதான்யா அப்படின்னு. அவருடைய கோபத்தை அதுக்கு மேலே காட்ட முடியாது. ஆள் தான் வளர்ந்துட்டே தவிர மூளை இன்னும் அப்படி தான் இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ரோஷம் உள்ளவங்களுக்கு சுருக்குன்னு தைக்கும், நல்ல மான ரோஷம் உள்ளவங்களுக்கு சுருக்குன்னு தைக்கும். மழுமட்டைகளுக்கு தான் கொச்சையாக வையணும், நாய் வெயின்னு வையணும். கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு லேசாக ஒரு வார்த்தை கோடி காட்டினா போதும். ஒரு துறை தலைவர் ரொம்ப லேட்டாக வந்துட்டார் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் வைஸ் சான்சலர் வந்து அவரை கூப்பிட்டு ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. பெஞ்சு மேலே எழுந்திரியா, நெல்லு, கையை காட்டு அப்படின்னு பெரும்பாலும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் கிடையாது லேட்டாக அன்றைக்கி, இல்லை உங்கள் கிடையாது அன்றைக்கி இப்போ தான் 10 காட்டுதான் அப்படின்னு கேட்டால் போதும், அதுவே ஜாஸ்தி அவருக்கு. அவர் உடனே புரிஞ்சுக்குவார், சாரி சார் இன்றைக்கி வந்து
அமாவாசை தர்ப்பணம் கொஞ்சம் லேட்டாகி போச்சு, அப்படி ஏதோ ஒன்று சொல்லி தப்பிப்பார். அது மாதிரி கேட்டிலையோ அப்படின்னு சொன்னாலே போதும் இவங்களுக்கு. இது வந்து நறுக்கு சுருக்குன்னு தைக்க வேண்டிய ஒரு வாசகம். எழுந்திராய். இப்போது இவ்வளவு சொன்ன பிறகும் அந்த கேண்டிடேட் எந்திரிக்கலை, படுத்தே கிடக்கு. இப்போது பரீட்சைக்கு அம்மா அப்பா எழுப்புறாங்க, ஃபைனல் எக்ஸாமு 12th. இதில் நல்ல ரேங்க் வாங்கினா தான் உனக்கு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும், அடுத்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற போது முதல்ல வாயால் எழுப்புறாங்க. அப்புறம் வந்து கிட்ட போய் சத்தம் போடுறாங்க, ஒன்றும் நகரலை. டேய் எந்திரா அப்படின்னு கத்துறாங்க. எழுந்துறேன் அப்படின்னா இது வந்து மனசு ரொம்ப தொந்தரவுப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு சொல்லி எந்திரிக்கலை அப்படின்னு சொல்லி அங்கே எழுந்திராய். அடுத்து பேய் மூலை நஞ்சுண்டு. நாமெல்லாம் யாரை வந்து இதய தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த கிருஷ்ணனுக்கு இந்த ஊரில் எப்படி ஆபத்தெல்லாம் வந்துருச்சு என்றால், அம்மா வேஷம் போட்டு ஒரு பிசாசு மார்பகத்திலே விஷத்தை தடவிக்கிட்டு வருது. பூதனை என்பவள், அவள் வந்து பால் ஊற்றுற சாக்கில் கிருஷ்ணனை கொல்றதுக்கு வர்றா இந்த ஊரில். அப்படிப்பட்ட ஊராக இருக்குது. நீங்கள்லாம் வந்து இப்படி மெய்மறந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பேய் முலை நஞ்சுண்டு தாய் வேஷம் போட்டு சாகடிக்க வரக்கூடிய இடம். ஏன்னா பல்லாண்டு பாடுறவருடைய மகளில் பாடுது. அதனால் பேய் பிசாசுகளை நினச்சா பயமாக இருக்குதான் ஆண்டாளுக்கு. அதை நினச்சி பார்த்து நஞ்சு உண்டு. ஆனால் ஒன்று நல்ல வேளை, அவன் தப்பிச்சுக்கிட்டான். அந்த நஞ்சு இவனை சாகடிக்கிறதுக்குன்னு அவள் தடவிட்டு வந்தா. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த நஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சப்புன்னு சப்பி அவள் உயிரை வாங்கிட்டான். அந்த நஞ்சோடு சேர்த்து அவள் பாலையும் அவள் உயிரையும் சேர்த்து வாங்கிவிட்டான். அப்படி அவன் தப்பிச்சிட்டான். நஞ்சு உண்டு. கள்ளச்சகடம். சகடாசுரனை பற்றி சொல்கிறேன். சரி, அவள் தான் அம்மா வேஷம் வந்து போட்டா அப்படின்னா, அடுத்த அசுரன் வந்து சக்கரத்துக்குள்ளே புகுந்து வந்தான், சகடாசுரன். அவனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கள்ளச்சகடம்னு. அது என்ன கள்ளச்சகடம்? இந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் அந்த குழந்தைய போட்டால் அந்த வண்டி வந்து இந்த குழந்தைக்கு நிழல் கொடுக்கும், பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி எந்த சக்கரத்தை கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பாக யசோதை நினைச்சாலோ அந்த சக்கரமே உயிரை வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த அசுரன் ஊரில் நுழைஞ்சதுனால. அதனால் சக்கரம் முதற்கொண்டு இந்த ஊரில் கள்ளங்கபடம் உள்ளதாகிவிட்டது என்று கள்ளச்சகடம் என்கிறாள். கலக்கு அழிய. கலக்குன்னா கட்டுக்கோப்பு. ஒரு எந்த பொருளுமே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது. இப்போ இந்த மைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாமானை வச்சு அதை ஸ்க்ரூ போட்டு முறுக்கி டைட்டாக இன்டைட்டாக வச்சுருப்பாங்க. இதுதான் கட்டுக்கோப்பு. அதை கீழே போட்டு உடச்சிங்கன்னா அந்த கட்டுக்கோப்பு உறைஞ்சிடும். அதுபோல் கலக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சக்கரத்துக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது. நடுவில் அச்சாணி, அப்புறம் மையச்சுருள், அதுக்கப்புறம் ஓரத்தில் இரும்பு வார்ப்பு, ஆரங்கள், இப்படி எவ்வளவோ சேர்ந்து ஒரு சக்கரம் செய்கிறான். இந்த கண்ணன் ஒரு உதை விட்டான். என்னடா ஆச்சுன்னா அந்த சக்கரத்தினுடைய கட்டுக்கோப்பே குலைந்து விட்டது. கலக்கு அழிய கட்டுக்கோப்பு குலையும்படி. கால் ஓச்சி அப்படின்னு. கால் ஓச்சிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா செங்கோல் ஓச்சி அப்படின்னா. செங்கோல் ஓச்சுதல் என்றால் கையிலே அவன் வந்து ராஜா ஒரு செங்கோலை பிடிச்சி இப்படி ஆடினான்னா உடனே ஆணை, வரி கட்டாதவங்க வரி கட்டணும், சிறை தண்டனை, தூக்கு தண்டனை, இப்படியெல்லாம் ஆணை பிறப்பிப்பதற்கு செங்கோலை லேசாக அப்படி ஆடுவான். அதுக்கு தான் செங்கோல் ஓச்சின்னு சொல்கிறது. அதுபோல் இங்கே கால் ஓச்சி அப்படின்னா இவன் அந்த சகடாசுரனை சாவடிக்கணுங்கிறதுக்காக ஓங்கி உதைக்கலை, சும்மா லேசாக அப்படி ஆட்டினானா. எதுக்கு ஆட்டினான்டான்னா வயிறு பசிக்குது, அம்மா இன்னும் வந்து பால் கொடுக்காமல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக கையை காலை உதைச்சிக்கிட்டு குழந்தை அழுவுது. சிறுபிள்ளையாக இருக்கிற போது நாம் எல்லோரும் செய்த காரியம்தான். அதை தான் கால் ஓச்சி அப்படின்ற. பால் குடிக்கிறதுக்காக கால் அப்படி ஆட்டினா அந்த நேரம் பார்த்து இந்த சக்கரம் வந்தது.
அந்த ஒரு சின்ன அசைவு அந்த சக்கரமே சீர்குலைஞ்சு போகிறதுக்கும் அந்த அசுரன் அழிகிறதுக்கும் காரணமாக இருந்தது. அப்படிப்பட்டவனவன், அப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைஞ்ச இடம், கால் ஓச்சி. அடுத்தது இப்படி பயங்கரமான காட்சிகளையும் ஆபத்துகளையும் சொல்லி அவர்களை துயிலெழுப்பலாம் என்று நினைத்தால் என்னடா ஆகுதுன்னா, இவளுக்கு பயம் பிடிச்சிக்குது, ஆண்டாளுக்கு. என்னடா ஆகுது, நாம் அவங்கள பயமுறுத்தலாம் நினச்சி நம்ம சொல்ல நமக்கு பயமாகுது. கிருஷ்ணனுக்கு அந்த பேய் பூதனை சகடாசுரன்னு சொல்லி இப்போ நமக்கு ஃபியர் ஆகுது அப்படின்னு தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதற்காக, அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக சொல்கிறாளாம், வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த. அரவுன்னு ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய அந்த தலைகள் 1000, அவை உஷ்ணமானவை, விஷம் கக்கக்கூடியவை. அவற்றை கண்டு மதுகையிடவர்களும் மூச்சு காற்றுப்பட்டு இறந்து போவார்கள். அப்படிப்பட்ட அரவில் அவன் படுத்திருக்கான். அப்பா, ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கான் என்று ஒரு நிம்மதி. சில பேர் மகனை தனியாக அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிற போது, நல்ல வேளை அந்த பஸ்ஸு நான் ஸ்டாப் பஸ்ஸு, இடையில எங்கேயுமே நிற்காது, கரெக்டாக பாயிண்ட் தான், அங்கே தான் போய் நிற்கும். ஸோ இவன் கண்ட ஊரில் இறங்கி ஏமாந்துருவாங்கிற பயம் நமக்கு இல்லை என்று தன்னைத்தானே தேற்றிக்கொள்வார்கள். அப்படி தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாசகமாக வெள்ளத்து அரவில், அதாவது வெள்ளம் என்றால் அந்த பார்க்கடல், அந்த தண்ணி உரைக்காதபடி, என்னதான் பார்க்கடலாக இருந்தாலும் ஈரமான இடத்துல போய் படுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? நீங்கள் ராத்திரி நேரத்தில் தண்ணி ஊற்றி படுக்க சொன்னால் படுப்பீங்களா? ஜில்லுன்னு இருக்கும். அந்த வெள்ளம், அந்த நீர் உரைப்பு உரைக்காதபடி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த. துயில் அப்படின்னா ஜெகத் ரட்சண சிந்தனை. பக்கத்தில் இருக்கிற பிராட்டிமார்கள் எழுப்புனா கூட கண்ணு திறக்க மாட்டானா, அவ்வளவு தூரம் இந்த உலகத்தை காக்க வேணுமே என்று அந்த ஜெகத் ரட்சணத்தை, உலகத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த சிந்தனையிலே, ஜெகத் ரட்சண சிந்தனையிலே துயில் அமர்ந்த. இந்த வித்தினை பெருமாளுக்கு இங்கே ஆண்டாள் ஒரு பேர் கொடுக்குறா, வித்து அப்படின்னு. வித்துனா என்ன? விதை. பெருமாளுக்கு எப்படி விதைங்கிறது பேராகும் என்றால், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் நாற்றங்கால் அவன் தான். அங்கே பள்ளி அணையிலே ஆதிசேஷன் என்ற படுக்கையிலே படுத்திருக்கிறவன், எல்லா அவதாரங்களும் அங்கிருந்து தான் பெறப்படுது. அனிருத்தன் அப்படி இப்படின்னு 4 வகை வியூகம் சொல்லுவாங்க. அப்போது அனைத்து அவதாரங்களுக்கும் விதையாக இருக்கிறவன் அவன் கடந்த காலத்தில் எத்தனையோ அவதாரம் எடுத்துட்டானே, அதை நினச்சி எத்தனை அவதாரம் தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் அலுப்படைய மாட்டானான். எடுத்த அவதாரங்களை மறந்து விட்டு எடுக்க போகிற அவதாரத்தை பற்றி துடிப்பாக இருப்பானான். போன ஊழியில் எடுத்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்லாம் போயிட்டு போகுது, விடு. இப்போ அடுத்து இந்த காலத்தில் இப்போ அடுத்து ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஆதலாலே அடுத்து எப்போ எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கிறானா. அதனால் அவதாரங்களுக்கு அவன் ஆற்றங்கால் என்பதை வித்துங்கிற. விதை எப்போவுமே தண்ணியில் தான் இருக்கும். கீழே கடல் மேலே விதை, அடுத்து முளைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் என்று அப்படி ரசமாக சொல்கிறாள். இப்படிப்பட்ட பெருமாளை இப்போ முதல்ல ஒரு அடையாளம் சொன்னால் புல்லும் சிலம்பினன்னு, அதுக்கு எழுந்திருக்கலை. அதுக்கப்புறம் புல்லரையன் கோவில் வெள்ளை வெளிசங்கு பேரரவம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எந்திரிக்கலை. அடுத்தபடியாக அடுத்த அடையாளம் சொல்கிறா, இந்த ஊரில் காலங்காத்தால் மகான்கள் எழுந்திருக்கிற போது சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஹரிஹரி 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 ஹரிஹரின்னு சொல்லி எழுந்திருப்பாங்க. அழுக்கு வாயோடு சொல்லக்கூடிய ஒரு நாமம் இந்த ஹரிநாமம். பல்லு விளக்கிட்டு தான் சொல்லணுங்கிற மாதிரி ஒரு மந்திரம் இல்லை. நீங்கள் வாய் எவ்வளோ ஊற்ற வாயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோட்டு வாய் ஓடி கிடந்தாலும் சரி, ஹரிஹரின்னு சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே ஹரிஹரின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் ஜனங்கள் எல்லாம் எழுந்துட்டாங்க, முதல் நாமமாக ஹரிநாமம் சொல்லுகிறார்கள். அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், அந்த ஹரி என்ற பேரரவம் காதில் விழுகலையா?
அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். அவங்க கூடவா நடராத்திரி எந்திரிச்சு ஹரிஹரின்னு சொல்லுவாங்க? அதுக்கு சொல்கிறேன், உள்ளத்துக்கொண்டு அவர்கள் அப்படி எழுந்திருக்கிறவர்கள்லாம் மனசிலே வைத்து கொண்டு, வைகுண்டத்தில் பிராட்டிமார்களோடு எப்படி பெருமாள் இருக்கிறானோ அதே மகிமையோடு தம் உள்ளத்திலே எண்ணத்திலே இருக்கிறான் என்பதை வைத்து கொண்டு இங்கே மனசில் இருக்கிறான் பிரத்யட்சமாக என்கிற பாவனையோடு இருக்கிறார்களாம். முனிவர்களும் யோகிகளும், இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆயர் சேரியில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் முனிவர்கள் ஏது, யோகிகள் ஏது? முனிவர்களும் யோகிகளும் ஆயர் சேரியில் இருப்பா. அவங்க காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் தானே தவம் செய்வாங்க. இங்கே முனிவர்களும் யோகிகளும்ன்றாங்களே, என்னது அப்படின்னா, இது தாடி வளர்க்குற முனிவர்களை சொல்லலை. பிறகு என்ன அப்படின்னா, பரதாழ்வான் லக்ஷ்மண ஆழ்வான் போன்ற உத்தம கைங்கரிய பக்தர்கள், பகவத் தியானத்திலேயே அக்கறையாய் தியானமாய் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட மகான்கள் முனிவர்களும் யோகிகளும். அவங்க எப்படின்னா, பாண்டவர்கள் வனவாச காலத்தில் காட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தபோது கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா, கூடவே இவனும் போயிட்டான். ஏன்னா அர்ஜுனனுக்கு தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கான். திரௌபதி வேற கிருஷ்ணனை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருக்கா. பாண்டவர்கள் மைத்துனர்களாகி விட்டார்கள். தர்மம் அவர்கள் பக்கம் இருக்குது, அவர்களை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்துட்டான். அவங்க காட்டுக்கு போகிறாங்க, நியாயம். இவனும் கூட கூட போய் அங்கேயே படுகாடு கிடப்பான். அவங்க எப்படி வெறுந்தரையில் படுத்து கிடக்கிறாங்களோ அதே மாதிரி இவனும் போய் படுத்து கிடப்பான். அப்படி அநேக நாள், அநேக மாதம் அவன் இருந்திருக்கிறதாக பார்க்குறோம். அதுபோல் லக்ஷ்மணனும் பரதனும் போன்ற உத்தம கைங்கரிய பாவனை உள்ளவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு கிளம்பி வந்துட்டாங்களாம். இங்கே எங்கே? யாதவர் சேரிக்கு. பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான், அவனுக்கு என்ன ஆபத்து வருமோ, அதனால் நம்ம மனுஷன் மாதிரி அங்கே வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே போய் அங்கங்கே ஸ்பாட்டில் தூங்குவோம் மாறு வேஷத்தில். இப்போ ஒற்றர் துறையிலிருந்து காவல்துறை சில பேர் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் டெப்யூட் பண்ணும். பிஎம் போயிருக்காரு, அவர் உயிருக்கு ஆபத்து வரும், எல்லாம் நீங்கள் எல்லாம் மறைமுகமாக இருந்து மாறு வேஷத்தில் கவனிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு பாதுகாப்பு அவங்களாம் அப்படி பார்த்துட்ருப்பாங்க. அதுபோல் பார்த்தா யாதவர்கள் மாதிரி தெரியும், சாதாரண மனுஷங்க மாதிரி தெரியும். ஆனால் வைகுண்டத்திலேருந்து வந்தவங்க நித்தியசூரிகள் அப்படியே மறைஞ்சிருக்கிறாங்களாம். பகவான் என்ன அவதாரம் எடுத்தாலும் சங்கு சக்கரம் எல்லாம் மறைஞ்சு நிற்குமாம் கூடவே. மத்ஸ்யாவதாரத்தில் மீன் தானே, மீனாக இருந்தபோது சங்கு சக்கரம் கையில் வச்சுருந்தானே? இல்லையே. அப்போ அவங்க கூடவே எங்கே போனாலும் மறைஞ்சிருந்து காட்சி கொடுப்பாங்களாம், அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். அவங்கள தான் இங்கே யோகிகளும் முனிவர்களும்ன்றன. அவர்கள் உள்ளத்துள் யோகிகளும் முனிவர்களும் வைத்து கொண்டு மெல்ல எழுந்துன்னா என்ன? தூக்கத்தை விட்டு சட்டுப்புட்டுன்னு எந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலையா? நாம் தான் அப்படி செய்வோம். முதல்ல எழுப்பின உடனே இந்தா வந்துட்டேன்னு போர்வையை அப்படி விளக்குவோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் எந்திரி அப்படின்னோடனே அவன் முழங்கால் போட்டு நெத்தியை தலாணி மேலே வச்சுக்கிட்டு கை ரெண்டையும் மூஞ்சிக்கிட்ட வச்சுக்கிட்டு படுத்து ஒரு 10 நிமிஷம். அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம எந்திரிப்போம். இந்த முனிவர்களும் யோகிகளும் அப்படியா? அதனால தான் மெல்ல எழுந்துங்கிறாரா? எழுந்துராயின்னு சொன்னால் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இல்லை. அதுக்கு வியாக்கியானத்தில் எப்படி வருது? கர்ப்பிணி பெண்கள் வயிற்றிலே இருக்கும் சிசுவை நினைத்து கொண்டு தரையிலே படுத்தாலும் அமர்ந்தவர்கள் எழுந்தாலும் நிதானமாக எழுந்திருப்பார்கள். வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறவ சட்டாப்படான்னு எந்திரிக்க மாட்டாள். எப்போவுமே வீட்டில் பெரியவங்க மாமியார் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு முன்ன மாதிரி திங்குன்னு ஓடாத, இப்போ வயிற்றில் பிள்ளை வந்துருச்சு மெல்ல போ, அதிர்ந்து நடக்காத, படியெல்லாம் இறங்குற போது பார்த்து இறங்கு, இந்த குதி ஓட்டமெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கர்ப்பிணி பெண்கள் சிசுவை வைத்து கொண்டிருப்பது போலே இவர்கள் உள்ளத்திலே எம்பெருமானை வைத்திருக்கிறதுனால மெல்ல எந்திரிக்கிறாங்களாம், பெருமாளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதேன்னு. அவ்வளோ தூரம் அவங்க ரியலாக நினைக்கிறாங்களாம். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, பிரகலாத ஆழ்வானை இரணியன் மலை உச்சியிலேருந்து தூக்கி போட்டான். தூக்கி போட்ட போது பிரகலாத ஆழ்வானுக்கு நமக்கு கைகால் முறிஞ்சிடுங்கிற பயம் இல்லையாம், நம்மளை பெருமாள் எப்படியும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை
பிரகலாதனுக்கு இருந்தது. ஆனால் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டானா, ஐயோ பெருமாள் இங்கே இருக்கிறாரே, இப்படி மேலேருந்து கீழே தூக்கி போடுறாங்களே, நம்ம பொத்துன்னு போய் விழுந்தால் அவருக்கு அதிர்ச்சி ஆகுமே அப்படின்னு பெருமாளை பிடிச்சிக்கு வரான். பார்த்து 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 அப்படின்னு. பிரகலாத ஆழ்வான் மலையிலிருந்து விழுகிற கட்டத்திலே அப்படி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அப்படி கர்ப்பிணி பெண் சிசுவை வயிற்றிலே வைத்து காப்பது போலே இந்த யோகிகளும் முனிவர்களும் உள்ளத்திலே வைத்து மெல்ல எழுந்திருக்கிறாங்கன்னா பெருமாளுக்கு தொந்தரவாகக்கூடாது அப்படின்னு. அப்படி அந்த அகத்துறையில் ஒரு பாட்டு நான் சின்ன வயசில் படித்த ஞாபகம் இருக்குது. ஒரு பெண் சொல்கிறாளாம், என் தலைவன் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்த பிறகு என் நெஞ்சில் தானே அவன் நிறைஞ்சிருக்கிறான், அதனால் அவனை பார்த்த நாள்லேருந்து சூடாக எதுவுமே குடிக்கிறதில்ல. சூடாக குடித்தா உள்ளத்தில் அவன் இருக்கிறான்ல, அவனுக்கு போய் சுடுமே அப்படின்னு ஆதி தான் குடிக்கிறது இப்போ எல்லாத்தையும் அப்படின்னு என்னுடைய உயர்நிலை பள்ளி நாள்களிலே ஒரு ஆசிரியர் ஒரு அகத்துறை பாடத்தை நடத்தி எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வர்ணனை தான். மனசுக்குள்ளே இருந்தால் அதுக்காக காப்பி குடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, டீ குடிக்கக்கூடாதுன்னு இருக்கா, இது போய் அங்கே சுடுமா பொசுக்குமா அப்படின்னா மிகுந்த பக்தியானது மிகுந்த அன்பானது அறிவு கலங்கும்படி பண்ணும். அப்படி தானே பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பெருமாளே உனக்கு கண்பட போகுதுன்னு சொல்லி பெருமாளுக்கு போய் பல்லாண்டு பண்ணார்ல. அன்பு அதிகமாகிற போது அறிவு கலங்குகிறது. அதனால் யோகிகள் உள்ளத்துக்கொண்டு மெல்ல எந்திரிக்கிறாங்களாம், பெருமாளுக்கு ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வரணும். சில பேர் காரில் வச்சு கொண்டு போவாங்க டாக்ஸியில். அப்போ ஒரு பள்ளத்தில் கார் உட்காந்து எந்திரிச்ச உடனே இந்த டிரைவருக்கு என்ன கவலைன்னா, அடுத்த விஷயம் இந்த பார்ட்டி நம்மளை கூப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக, சார் இப்போ வண்டியை உட்காந்து எந்திரிச்சதே ஷாக் அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா, இல்லைப்பா பரவாயில்ல, நான் ரொம்ப எச்சரிக்கையாக கொண்டு வரேன், ஏன்னா நீங்கள் வயசானவர், அடிக்கடி நம்ம வண்டி நீங்கள் கூப்பிடணும், இவன் முரட்டுத்தனமாக ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த காட்டு போய் வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது பாருங்கள். அதுக்கு தான் இந்த ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது, என்ன பண்ணுறது, வெள்ளூர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போவோம் அப்படின்னு டிரைவர் சொல்லுவான். அது மாதிரி இங்கே பெருமாள் உள்ளத்துக்குள்ளே இருக்காராம். அதனால் யோகிகளும் முனிவர்களும் எழுந்திருக்கிற போது அந்த அதிர்ச்சியில் அவருக்கு ஷேக் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக எழுந்திருக்கிறாங்க. மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவன், அந்த ஹரிங்கிற பேர் சொல்கிறது தான் நாட்டில் பழக்கம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல ஹரிஹரி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஹரி அப்படின்னு பேர் வச்சார். காலையில் எந்திரிச்சோடனே ஹரி எந்திரி அப்படின்பார். பிள்ளைகள் பேர் சாக்கில் அப்படி ஹரி பேரை சொல்லிடலாமேன்னு. அது ஏன் பேரறவம் அப்படிங்கிறாருன்னா, இப்படி யோகிகளும் முனிவர்களும் ஒரு ஆளா ரெண்டு ஆளா, அந்த யாதவசேரி ஃபுல்லாக இவங்க தான் இருக்கிறாங்க. 5 லட்சம் பாப்புலேஷன்னா 5 லட்சம் பேரும் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு ஹரி 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 அப்படிங்கிறான். இப்போ ஒருத்தன் சும்மா குசு குசுன்னு பேசினாலே ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற போது யார் அவன் சும்மா தொணத்தொன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 10 பேர் பேசினா எப்படி இருக்கும், 100 பேர் பேசினா எப்படி இருக்கும், 1000 பேர் பேசினா எப்படி இருக்கும். ஒரு ஊர் பூரா காலங்காத்தால் எந்திரிச்சு எல்லாம் ஊரே நிசப்தமாக இருக்கிற போது ஹரி 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 ஹரின்னு சொல்கிறாங்கன்னா அது பேரறவம் இல்லையா? அப்போ புல்லும் சிலம்பின கான்னு நான் சொன்னபோது நம்ப மாட்டேன்ட்டேன். புல்லரையன் கோவில் வெள்ளை வெளிசங்கு பேரறவம்னு சொன்னேன், அதுவும் நம்ப மாட்டேன்ட்டேன். பிள்ளாய் எழுந்திராய் கேட்டிலையோ அப்படின்னு கத்தி பார்த்துட்டேன், ஒன்றும் எஃபெக்டை காணா. இப்போ யோகிகளும் முனிவர்களும் எல்லாம் ஹரிஹரின்னு சொல்கிறாங்களே, அது கூட உங்கள் காதில் விழுகலையா? அவங்க ஏமாற்றுவாங்களா? நாங்கள் ஏமாற்றலாம், அவங்க ஏமாற்றுவாங்களா? பேரறவும் ஹரிநாமமும் காதல் விழுந்தும் நீ எந்திரிக்கிறேன்னு சொன்னால் நீ இந்த யாதவர் சேரியில் இருக்கவே இல்லை. ஒன்று நாங்கள் எழுப்புறதும் தப்பு, ஒன்று எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதும் தப்பு. அதனால் அது பேரறவம் என்று உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படின்னு. அது எப்படி இருக்குடான்னா, வெயில் காலத்தில் 1 மணிக்கு ஒருத்தன் காலில் செருப்பு இல்லாமல் தலைக்கு கொடை இல்லாமல் கிளம்பிட்டான் வீட்டை விட்டு, வெயிலில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டான், தார் ரோடு சுடுது, பயங்கரமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு ஐஸ்லேண்டு வருது, ஐஸ்கிரீம் விற்கிற கடை, டக்குன்னு உள்ளே வந்துட்டான்.
உள்ளே புகுந்தால் ஏசி ஆன் இருக்குது. உக்காந்தோடனே ஐஸ் வாட்டர் கொண்டு வைக்கிறான், அதை ரசித்து குடிக்கிறான். என்னவா இருக்குது, என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா. ஜெல்லி ஐஸ்கிரீம் இருக்குது, ஃப்ரூட் சாலட் இருக்குது, உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்குது, என்ன ஐஸ்கிரீம் இருக்குது வேணும் அப்படின்னா அதை கொண்டா அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்து வாயில் வைக்கிற போது அவனுக்கு இந்த வெயில் உஷ்ணம் தாங்காமல் மெல்ல ரசித்து விழுங்குறான். அது உள்ளுக்குள்ளே போய் அப்பா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அந்த உஷ்ணம் மாறுற வரைக்கும் கொடுக்குற காசுக்கு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு தான் போவேன். சாப்பிட்றது ஒரு ஐஸ்கிரீமும் உட்காந்துருக்கிறது 1/2 மணி நேரம். அப்படி அவன் அதை ரசிக்கிற மாதிரி இந்த ஹரிஹரிங்கிற நாமம் எங்கள் உள்ளமெல்லாம் புகுந்து எங்களை குளிர வச்சிருச்சே. உன் உள்ளத்தை குளிர வைக்கலையா, உனக்கு இன்னும் தூங்கணும் போல் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல வியாக்கியானத்தில் ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த யாதவர் சேரியில் ஆண்டாள் கோஷ்டி ஒன்று மட்டும்தான் பக்தர் கோஷ்டி போல் இருக்குது, பாக்கியெல்லாம் தூங்குமுஞ்சி கோஷ்டி போல் இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு, இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே கிருஷ்ண பக்தி உள்ளவங்க தான். அதில் கிருஷ்ண பக்தி காரணமாக தூக்கம் வராமல் கிடந்து புரண்டுக்கிட்டு இருக்கிற கூட்டம் ஒரு கோஷ்டி. இன்னொன்று கிருஷ்ணனுடைய பேரை கேட்டு மயக்கத்தில் மயக்கம் மருந்து சாப்பிட்ட மாதிரி படுத்துட்டு விழுந்து உருள்றவங்க ஒரு கோஷ்டி. இது அசால்ட்டு குரூப்பு, விழுந்து உருள்ற கோஷ்டி. அந்த விழுந்து உருள்ற கோஷ்டியை எழுப்புகிற கோஷ்டி எழுப்புது. இப்போ ரெண்டுமே கிருஷ்ண பக்தி உள்ள கோஷ்டி தான். அது நஞ்சுண்டார் மயங்கி விழுவதில் போலே கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தினாலே விழுந்து கிடக்கிறார்கள். அவங்க உறக்கத்தில் கிடக்கலை, அவங்கள போய் இவங்க எழுப்புகிறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்று அதை சொல்கிறார். இதிலேருந்து இந்த 10 பாட்டுக்கும் ஒரு விளக்கம் என்னன்னா, ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட ஆழ்வார் எழுப்பப்படுகிறார் அப்படின்னு ஒரு பின்னால் ஒரு ஆச்சாரியருடைய ஒரு ஐதீகம், இன்டர்பிரிட்டேஷன். இந்த பாட்டில் பெரியாழ்வார் எழுப்பப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படின்னா, பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறதுனால சிறுபிள்ளைத்தனமான புத்தி அவருக்கு தான் இருந்தது. பெருமாள் மேலே அவருக்கு தோஷப்படுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பல்லாண்டு பாடினவர் அவர். ஆதலாலே பெரியாழ்வாரை தான் எழுப்புகிறாங்க. இங்கே அவர் அங்கே பக்தி மோகத்திலே படுத்திருக்கிறார் என்கிறதாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. அடுத்தாமல் இங்கே திவ்யதேசம், ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு திவ்யதேசம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன திவ்யதேசம் என்றால், நம்மாழ்வார் திருவன்வண்டூர் என்ற திவ்யதேசத்தை பாடும்போது, இந்த திருவன்வண்டூர் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது, மலைநாட்டு திவ்யதேசம், செங்கனூர்லேருந்து பக்கம். அந்த திவ்யதேசத்தில் கோவில்களில் சங்குகள் முழங்குவதாக பாசுரம் எழுதியிருக்கார். இங்கே வெள்ளை வெளி சங்கு பேரரவம்னு சொல்கிற இல்லையா, அதனால் திருவன்வண்டூர் தான் இங்கே குறிக்கப்படுது என்று ஒரு விளக்கம் சாதிச்சிருக்கிறாங்க. இதில் இந்த எழுப்புதல் என்பது ஒரு பக்கம் பெரியாழ்வாரை எழுப்புகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் யாதவ பெண்களை எழுப்புகிறாங்கன்னு விளக்கம் கொடுத்துட்டு, சூக்ஷ்ம தசையில் பார்க்குற போது ஆண்டாள் நம்ம தான் எழுப்புறா அப்படின்னா, நாமெல்லாம் இந்த உலகியல் வாழ்க்கையில் உறங்கி கிடக்கிறோம், அவள் எழுப்புறது நம்மளை தான். நாம் ஞான தசைக்கு வரணும், அந்த கண்ணனுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் அந்த காலத்து யாதவ சீனை கொண்டு வர ஆயர் சேரி தான் அவளுக்கு ஏற்றதாக இருந்தது. பகவானுடைய பல அவதாரங்களையும் பற்றி பெரியாழ்வார் அவளுக்கு சின்ன வயசுலேருந்து கதையாக சொன்னார். ஆனால் இவளுக்கு எந்த அவதாரம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கிருஷ்ணாவதாரம் தான் பிடிச்சிருந்தது. அதனால் கிருஷ்ணாவதாரம் பற்றி தான் அதிகம் பாடினான். திருப்பாவிலையும் அப்படி தான், நாச்சியார் திருமொழியிலையும் அப்படி தான். காரணம் என்ன? ஒன்று, நம்மாழ்வார் நினைத்தது போலே நம்முடைய கலியுகத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிற அவதாரம் கிருஷ்ணாவதாரம். 2, சௌலபியம், எளிமை. இந்த அவ்வளவு தூரம் விவரம் தெரியாத இந்த ஆயர்கள், ஆடு மாடு மேய்க்கிற இந்த ஆயர்கள் சேரியிலே அவர்களோடு 2 கலந்தவன். ஒவ்வொரு நாளும் மாடு மேய்த்து திரும்பும்போது அவனுடைய திருமுக மண்டலம் எவ்வளவு புழுதி படிஞ்சிருக்குமா, யசோதைக்கு அடையாளம் தெரியாதான்.
தண்ணி விட்டு கழுவினா தான் நம்ம கிருஷ்ணனை கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளவு தூரம் இந்த மாட்டோட மாடாக கண்ணுக்குட்டியோட கண்ணை அவன் வந்து விழுந்து புரண்டு மாடு மேய்ச்சிருப்பான். சின்ன கன்றுகளுக்கு தண்ணி குடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுப்பானா. ஒரு மடு இருக்குமானா, அந்த மடுவில் நீர்நிலை இருக்குமானா, இவன் போய் 4 காலில் படுத்துட்டு கையில் எண்ணெயும் பின்னால் கட்டிக்கிட்டு வாயால் உறிஞ்சி அங்கே தண்ணியை கண்ணுக்குட்டிக்கு உறிஞ்சி காட்டுவானா. உடனே இவன் குடிக்கிறத பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டி குடிக்குமா. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு அன்னைக்கு வரைக்கும் தாயினுடைய மடியிலிருந்து பால் குடித்து தான் பழக்கம். தரையில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சி பழக்கம் இல்லை. அதுக்கு அவன் கண்ணுக்குட்டிக்கு தான் ஒரு மாடு போல மாறி தண்ணி உறிஞ்சி காட்டி தண்ணி குடிக்க பழகுவான். அந்த அளவு மாடு மேய்க்கிறதுல எக்ஸ்பர்ட்டுன்னு யாருமே பேர் வாங்க முடியாது. போட்ட வேஷத்துக்கு ஏற்ப நடித்தான். மாடுகள் மேய்த்திடும் கண்ணன் என்று அவன் வந்தான்னா அவனை மாதிரி மாடுகள்கிட்ட நல்ல பேர் வாங்கினவன் யாருமே கிடையாது. கண்ணனை பார்த்தா மாடுகள் பால் அளவில்லாமல் கறக்கும். அப்படி வாழ்ந்தான். அவ்வளவு சௌலபியமாய் மாடுகளோடு மாடுகளாய், யாதவர்களோடு யாதவர்களாய், மங்கைகளோடு மங்கைகளாய் இருந்தவன். அதனால் அப்படிப்பட்ட பகவான் உங்களுக்காக காத்திருக்கிற போது நீங்கள் ஏன் ஞானத்துக்கு வரக்கூடாது? அப்போ இன்னும் உங்களுக்கு ஹரிநாமம் காதில் விழுகலையா? நாங்கள் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு ஹரிநாமம் மனசில் தைக்கலையா? பெருமாள் கோயில் சங்கு இன்னும் உங்கள் மனசில் ஏறலையா? இன்னும் உங்கள் உலக தூக்கம் விடலையா என்று ஆண்டாள் நம்மைத்தான் துயில் எழுப்புகிறாள் என்பதை ஞானிகள் உணர்வார்கள், பெரியோர்கள் உணர்வார்கள். இதை நாம் இப்படி உணரலைன்னு சொன்னால், என்றைக்கோ ஆண்டாள் வந்து ஒரு பாட்டு பாடினாலாம், அதில் அவகாலத்துக்கு முந்தின காலமாக இருந்த ஒரு யாதவரிசீனை கற்பனை பண்ணி பார்த்துட்டு மற்ற பெண்களை தூங்குறதா பாவித்து இவள் எழுப்பினாலாம், அதுக்கு ஒரு பாட்டு பாடினாலாம். அதை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறாப்புல இருக்கும். ஆனால் 4000 சாரமும் திருப்பாவையில் இருக்கிறது என்று ராமானுஜர் சொன்னபடி அதில் சகல சூக்ஷ்ம அர்த்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை காட்டுறதுக்காக இவள் நம்மைத்தான் எழுப்புகிறாள் என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் வந்து அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். நாளைக்கு நான் உங்களுக்கு சொன்னபடி இப்போ உங்கள் கையில் கொடுத்த நோட்டீஸில் இருக்கிறபடி நான் காரைக்கால் அம்பகரத்தூர் வரதராஜ பெருமாள் கோயில் சம்பரோக்ஷணத்துக்கு உபன்யாசத்துக்கு போகிறேன். ஸோ நாளைக்கு இங்கே உபன்யாசம் இல்லை. ஆனால் வெள்ளி சனி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அங்கேயா இங்கேயான்னு பச்சையப்பன் கேட்டு வந்து சொல்லணும். அங்கேயா இங்கேயான்னு கேட்டு வந்து சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். வர சொல்லிட்டாங்களா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்கே தான் சந்திக்கிறாப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உபன்யாசம் உண்டு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சிறு மன்னிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பங்குனி மாதம் உற்சவத்துக்காக ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ஆழ்வார் திருநகரி, அங்கே வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் 1 நாள் உபன்யாசம், தென்திருப்பேரையில் 4 நாள் உபன்யாசம் என்று 5 நாள் உபன்யாசத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கான அழைப்புதலை உங்களுக்கு நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தரேன் உங்களுக்கு. அதில் திருநெல்வேலியில் ஒரு இந்து பள்ளிக்கூடத்தில் 1 நாள் பேசணும் வேறு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து 5ஆம் தேதி கிளம்பி 6ஆம் தேதி வந்துடுவேன். 6ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு உண்டு. 6ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் எல்லா சொற்பொழிவுகளும் ஒழுங்காக நடைபெறும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மற்ற நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை நாம் ராமானுஜருடைய கத்தியத்திரயத்துக்காக இங்கே முத்துமாரியம்மன் கோயிலில் சந்திப்போம். இன்றைய தனி உபயதாரர்களான புதுவை ஆர்கே பிளாஸ்டிக்ஸ் நிறுவன உரிமையாளர்களான திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு பி கே பிரேம்நாத் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.